புதுச்சேரியிலும் திமுக ஆட்சி மலரும் என்று தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற திமுக ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சர் டிஆர்பி ராஜா பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மத்திய அரசு ஒத்துழைப்பு அளிக்காவிட்டாலும் இந்தியாவில் நம்பர் 1 ஆட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வருவதாக கூறினார். 2011ஆம் ஆண்டு 13% இருந்த பொருளாதார வளர்ச்சி குறுகிய காலத்தில் 16% உயர்ந்துள்ளதாக கூறிய அவர், புதுச்சேரியிலும் திமுக ஆட்சி மலரும் என்று உறுதிபட தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஆட்சியை நடத்தி இந்தியா மட்டுமில்லாமல் உலகமே வியக்கும் ஒரு ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சியின் தலைவர் திராவிட நாயகர் தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அங்கே நடத்தி காட்டி அதன் மூலம் மக்களுக்கு பயன் வந்து இந்த குறுகிய காலகட்டத்திலே 2011 முத்தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள் விட்டு சென்ற போது 13 விழுக்காடு வளர்ச்சி இருந்த காலகட்டம் போய் 10 ஆண்டு காலம் இருண்ட ஆட்சி நடந்த பிறகு கொரோனா பேரிடர் வந்த பிறகும் ஒன்றிய அரசின் எந்த ஒரு ஒத்துழைப்பும் இல்லாத பொழுதும் மகத்தான ஆட்சியை வழங்கி இன்று 16% ஜிஎஸ்டிபி வளர்ச்சியை அந்த ப்ரூஃப் வந்து எங்கேருந்து வந்திருக்கு? ஆர்பிஐ கிட்டேருந்து, ஒன்றிய அரசு கிட்டேருந்து அந்த ப்ரூஃப் வாங்கி கொடுத்துருக்கோம். மக்களும் இதே ஒவ்வொரு குறிப்பாக தாய்மார்கள் ஒருவரும் இப்போ கேட்கறது திராவிட மாடல் ஆட்சி வேணும்பா, அவ்வளோதான்.